ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார், ஐயா ஹரிஹர மாம். இப்போ சனி வக்ரம் பத்தி பார்க்க வந்திருக்கும். இப்போ சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறது? சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த வக்கரகதி எண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த வக்கரகதியினால் என்னென்ன செய்ய வேண்டும், வக்கரகதி வர்றதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றது பலன்களை பார்க்கும்பொழுது பார்க்கலாம். எளிய பரிகாரங்கள். சனி பகவான் வக்கரம்னா என்ன, இந்த வக்கரம் ஏன் ரொம்ப முக்கியமான விஷயத்தை தொடுது அப்படின்றதையும், இந்த வக்கரத்தினால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றதையும், இந்த வக்கரத்தின் மூலியமாக கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்கள் என்னென்ன எளிய பரிகாரம், அதாவது காயத்ரி மந்திரம், சனி காயத்ரி, இல்லைன்னா சனி பகவானுக்கு உண்டான ஸ்லோகம், என்னென்ன எளிய வழிபாடு செய்யலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், என்னென்ன அதாவது பொருட்களை தானம் கொடுக்கலாம், யார் யாருக்கெல்லாம் ஏழைகளுக்கு எந்த வகையான ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையா சொன்னீங்க. 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள். அப்ப இதுல பலனடைய போற ராசிகள் அப்படின்னாக்க நம்ம மேஜரா பலனடையக்கூடியவங்க அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தா உடல் ரீதியான தொந்தரவு, வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படும். அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த 139 நாள். அதுக்கு அடுத்தது அர்த்தாசிரம சனி யாருக்கு அப்படின்னா தனுர் ராசிக்காரங்களுக்கு. அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. அப்ப இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு 15/7/2026 30/11/2026 வரையிலும் ரிலாக்ஸ். இத்தனை நாள் ஐசியூல இருந்தாங்க, ஜெனரல் வார்டில் வருவாங்க, திருப்பி அங்க போவாங்க, பட் ரிலாக்ஸ் டைம். அதுக்கு அடுத்தது பார்த்தா ஏழரை சனி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 3 ராசிகளுக்கு இருக்கு. ஜென்மம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மீனம், விரயம் அப்படின்ற பொறுத்தளவு கும்பம், அதுக்கு அடுத்தது பாதம் அப்படின்றது மேஷம். அப்ப இந்த 3 ராசிக்காரங்க, தனுர் ராசிக்காரங்க, இதை தவிர சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரிலாக்ஸ் ஆன டைம் அப்படின்றது இந்த 139 நாளும். அப்ப இந்த 139 நாள் அவர் இது வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னா, கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார். சாமி மாறிட்டாங்கன்னா உடனே நாங்க ஃப்ரீ ஆகிப்படுமா? ஃப்ரீ கிடையாது, ரிலாக்ஸ். ரொம்ப நேரம் பயணம் பண்றோம், ஒரு இடத்துல ஹோட்டல்ல சாப்பிட்றோம், அது ரிலாக்ஸ் ஆகிறோம், அதுக்கப்புறம் புத்துணர்ச்சி பெறோம். அதே மாதிரி இப்ப இந்த 5 ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாட்கள், பிரச்சனையில இருந்து தப்பிக்கக்கூடிய நாட்கள். இந்த காலகட்டங்கள்ல நீங்க விநியோகிக்க வேண்டியது எள் தானம். அடுத்தது காகத்துக்கு சுடு சாதம். ஒரு சில பேர் மீந்து போன பழைய சாதத்தை வைப்பாங்க, அந்த பாவம் பண்ணவே கூடாது, அது பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது இரும்பு தானம். இந்த கைகால் ஊனமுற்றவங்களுக்கு கைத்தடி மற்றும் இதை வாங்கி கொடுக்கிறது. அதே போல எண்ணெய் தானம். இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, அந்தணர்களுக்கு, சிவாச்சாரியார்களுக்கு எண்ணெய் தானம். அதே போல கோயில்களுக்கு, அந்த தேவிகளுக்கும் இவங்களுக்கும் காலையில அபிஷேகம் செய்யறதுக்கு நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, தானம் பண்ணுங்க. அதே போல அந்தணர்களுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகர். சனீஸ்வர பகவானுக்கு கட்டுப்படக்கூடியவர். சனீஸ்வர பகவான் யாருக்கு கட்டுப்படுவார் அப்படின்னா எம்பெருமான் விநாயகருக்கும் எம்பெருமான் ஆஞ்சநேயருக்கும். இதை தவிர நரசிம்மருக்கும் சுதர்சனருக்கும், அதே போல கார்த்த வீரியன் அப்படின்ற சுவாமி இருக்காங்க, அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல தானம் பண்ணும்போது இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்த தானம் நிதானம். அதுக்கு அடுத்தது அன்னதானம். அப்ப இதே போல இந்த அன்னதானங்களும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள இந்த கார்பரேஷன்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது, அதே போல அவங்களுக்கு காலுக்கு பாத அணி வாங்கி கொடுக்கும் பொழுது, கைத்தடி வாங்கி கொடுக்கும் போது வரக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைக்கக்கூடியது இந்த சனி வக்ரம். அப்ப இந்த 139 நாளும் இந்த 5 ராசிக்காரர்களும் ரிலாக்ஸா இருக்கலாமா? ரிலாக்ஸா இருக்கலாம். ஐயா அருமையா சொன்னீங்க. அதாவது சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். இப்போ இதற்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொன்னீங்க. இதை தவிர உங்களால மூவ் பண்ண முடியல, வெளியிலேயே போக முடியல, எதையும் வாங்கி கொடுக்கக்கூடிய சக்திகள் இல்லை அப்படின்ற பொசிஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது, சனி பகவானுக்கு உண்டான எளிமையான வீட்டிலேயே சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கு. அதாவது சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா,
நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த சனி ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு 8 முறையாவது ஜபிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளும் தீரக்கூடும். சரி, இதை தவிர உங்களுக்கு சனி காயத்ரி மந்திரம் இருக்கு. காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 8 முறை சொல்லி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக போகும். அது தவிர பார்த்தீங்களா, இந்த சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள்னு சொல்லும் போது வெயில்ல இந்த பனைமரத்தினுடைய பனம் கல்கண்டு, அது தவிர அந்த நுங்கு இதெல்லாம் வாங்கி அந்த வெயில்ல வேலை செய்யக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். சரி, நம்ம இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை இந்த சனி வக்ரம் உண்டான 139 நாள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. மேஷ ராசிக்காரர்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக மார்ச் மாசத்திலிருந்து 7 சனி போயிட்டு இருக்கு. இப்ப வக்ரகதி வருது. இது என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில இவ்வளவு நாளா சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்ப அந்த தடங்கள் எல்லாமே நீங்க கூடும். தேவையற்ற செலவுகள் எல்லாமே குறையக்கூடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய தொழிலில் அதிகமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. அதோடு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சனி பகவான கர்மகாரகன்னு சொல்லுவோம். கர்மகாரகன்னா உங்களுடைய வினை பயனை அடையக்கூடிய காலகட்டத்தை அவர் கொடுப்பார். 30 வருஷத்துக்கு ஒரு தரம் அவர் வர்றதுனால உங்களுடைய வினை பயன் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்க அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றது இது சனி பகவானுடைய வேலை. துலாத்துல உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெற்று, அது தவிர 10, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய காலவருஷ தத்துவத்தின் மகர கும்ப ராசிகளின் ஆட்சி வீடாக வச்சிருக்கவர். அதுவும் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பத்துல அவர் ஆண் சனியாக இருக்கிறது பெரிய விசேஷம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, எப்பொழுதுமே ரொம்ப கராரா இருக்கக்கூடியவர், நேர்மையாக இருக்கக்கூடியவர், எடுத்த விஷயத்துல எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் சட்டம் பிசகாமல் செல்லக்கூடியவர் சனி. அதனால எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது, இல்லை கொஞ்சம் தப்பு இருந்ததுன்னா குறைச்சிக்கிறது, அந்த மாதிரி விஷயமே கிடையாது. இது சரின்னா சரிக்கு உண்டான நல்ல விஷயங்களையும், தவறு என்றால் அதற்கு உண்டான தண்டனையும் கொடுக்கக்கூடியவர் சனி. அதனாலதான் சனி பகவானை பார்த்த உடனே எல்லாருமே பயப்படுறது. இந்த மாதிரி மேஷ ராசிக்கு பார்த்தோம்னா 7 சனி போயிட்டு இருக்கு. 7 சனியில அவளோட தேவையற்ற செலவுகள் எல்லாம் கட்டுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த 139 நாள்ல பார்த்தோம்னா முதல் 30 நாள் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சுட்டு இருக்கவா, அதுவும் வேலை நிமித்தமாக போகணும்னு நினைச்சுட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சைட் ஜாப் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சனி. ஏன்னா இது வரும் அது வரும் நினைச்சு அதுக்காக அதிகமாக உழைப்பை மூலதனமாக போட வைக்கக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். சரி, சனி பகவான் எப்பொழுதுமே இருந்த இடத்தையும் பாழ் செய்வார், பார்த்த இடத்தையும் பாழ் செய்வார். இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அதனால எல்லாமே நல்லபடியா நடந்துதான் ஆகணும். சரி, இப்போ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையில இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தை பார்க்கிற, தன்னுடைய 3ஆம் பார்வையால ரிஷபத்தை பார்க்கிற, சம சப்தம பார்வைன்னு சொல்லக்கூடிய கன்னியை பார்க்கிற, அதற்கு பிறகு 10ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய தனுஷையும் பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும், என்ன ஏற்றங்கள் வரும் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையா சொன்னீங்க. மீனத்தில் இருக்கிற சனி பகவான் மேஷத்திற்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க விரயச்சனி. விரயம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேறக்குறைய 30 வருஷம் ஆகும். அப்போ ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அப்போ
இவங்களுக்கு நம்ம பலன் சொல்லும் பொழுது 27 வயசுக்குள்ளார உள்ளவங்களுக்கு மங்கு சனி, 27லேருந்து 54 வயசு உள்ளவங்களுக்கு பொங்கு சனி, 54லேருந்து 81 வயசு உள்ளவங்களுக்கு கெண்டச்சனி, அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு விரய சனி. எப்படி பார்த்தாலும் ஒரு மனிதர் இந்திய விஞ்ஞான சாஸ்திரத்தின்படி இப்ப கொடுத்திருக்கிறது 74 வயது. அப்போ ஒவ்வொருத்தரும் 2 சனியோடைய கண்டங்களை கடந்தே ஆகணும். அப்படி வரும்போது இந்த பலன்கள் ஒன்னொன்னு மாறுமா? மாறும். அதே இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு மங்கு சனியாயிருந்தால் விரயங்கள் அசுப விரயங்களாக இருந்துகிட்டே இருக்கும். மருத்துவத்துக்கு உண்டான விரயங்கள், குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம விரயங்கள், வண்டி வாகனங்கள் விபத்துக்களான விரயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப சனி வக்ரம் அடைஞ்சதுனால அந்த வண்டி வாகனங்கள் ஏற்படக்கூடிய விரயங்கள் தவிர்க்கப்படும். அப்ப நம்ம கவனமா ஓட்ட பண்ணும் காலகட்டங்களை உண்டாகும். அடுத்தது மேஷத்துக்கு பொறுத்தளவுக்கு 12ஆம் இடம் 2வது ரவுண்டா இருக்கும் பொழுது பொங்கு சனி, குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தைகளுக்கு உயர்கல்விக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம். அது என்ன சாமி, வெளிநாட்டு பயணத்துக்கும் சனிக்கும் ஏன் அப்படின்னாக்க 11ஆம் இடமான கும்பத்தில் ராகு இருக்காரு, எதிர்ல இருக்காரு, நவம்பர் வரலும் இருக்காரு. அப்ப குழந்தைகளோட வெளியூர் பயணத்துக்கு உண்டான பயணங்கள் ஏற்பாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சரி, அடுத்தது சனி நின்ற இடம் பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்ப அவரே ரிட்ராகேஷன் ஆயிட்டாரு, அவரே வலு எழுந்துட்டாரு. அப்ப விரய சனியா இருக்கக்கூடியவர்கள் விரயங்களை கட்டுப்படுத்துவார். அவருடைய 3ஆம் பார்வையா பார்க்கிறது ரிஷபம். எப்பொழுதுமே சனிக்கு நட்பு வீடு அப்படின்றது சுக்கிரனோட வீடு. எடுக்கின்ற முயற்சிகளில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தடையும் தாமதங்களும் விலக்கி எடுத்த முயற்சிகளை எடுத்த விட்டே ஜெயிக்க வைப்பாரு. சரி, அடுத்தது மேஷத்துக்கு 6ஆம் வீடு சனி பகவானுடைய 7ஆம் பார்வையா கன்னிக்கு விழுது. வேலை கிடைக்காம இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு படிச்ச படிப்பு வேலை கிடைக்கல, நானும் எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போறாரு அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எங்கள்கிட்ட 2 பேர்ட்டையும் வரவங்களே வேலை ப்ராப்ளம் சாமி, வேலை எப்ப கிடைக்கும், கார்பரேட் கம்பெனிலேருந்து கார்பரேஷன்ல வேலை பார்க்குறவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. எதனால? வேலை பாதிப்பு, அதுக்கு என்விரான்மெண்ட் பாதிப்பு, அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் அமெரிக்க போர், இதனால பொருளாதாரத்துல மந்த நிலை, எரிபொருள் விலை உயர்வு, இதனால பல பேருக்கு வேலை இழக்க அபாயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு. இப்ப இந்த சனி வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்கள்ல இஸ்ரேல் ஈரான் போர், அமெரிக்க போர் எல்லாமே கிட்டத்தட்ட முடிவடையும் நிலைக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட. அப்ப இனி வேலைக்கு எந்த பங்கமும் வராது. மேஷராசி சேர்ந்த நண்பர்கள் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல மேசராசிக்கு 9ஆம் இடமான தனு சனி பகவான் நிக்கிற ராசியிலிருந்து 10ஆம் பார்வையா பார்க்கிறாரு. தொழிலில் ஏற்படுகின்ற முடக்கங்கள் எல்லாமே கிளியர் ஆகுமா? கிளியர் ஆகும். 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். உயர்கல்வி ஸ்தானம்ன்றது இந்த ஐஐடி, ஜேஇஇ, நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமும் உண்டு. அதே போல நவாம்சத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் உத்திரட்டாதி 3ல இருக்கிறாரு. உத்திரட்டாதி 3 அப்படின்றது சனி பகவான் இருக்கக்கூடிய இடம். துலாத்துல இருக்காரு. துலாத்துல உச்சம் அடைகிறாரு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டுல முடங்கி இருந்தாங்க, வருமானம் குறைவா இருந்துச்சு. இந்த சனி வக்ரகதி அடையறதுனால மேசராசி என்பவர்களுக்கு புதிய புதிய வெளிநாடு, வெளியூர், வெளிமான படப்பிடிப்பு கிடைச்சி இருக்கின்ற கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? உண்டாகும். சரி, ஒரு சில பேருக்கு இந்த மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படிங்கிற கிடைத்துல இந்த சனி வக்ரத்தோடைய பலன் கிடைக்காம இருக்கும். அப்ப அவங்க சரண்டர் ஆக வேண்டியது அப்படின்றது எல்லை சாமியான வீரபத்ரன், அதே போல எல்லை தெய்வமான காவல் தெய்வமான முனீஸ்வரன். நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள சிட்டியில பாத்தீங்கன்னாக்க பாடிகாடு முனீஸ்வரன் கோயில் இருக்கு. அதே போல இங்க பூந்தமல்லி போற ரோட்ல முனீஸ்வரன் கோயில் இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்களை ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் வணங்குறது சிறப்பா இருக்குமா? சிறப்பா இருக்கும். கிடைக்கக்கூடிய பலன்கள்ல குறைவானுச்சு அப்படின்னாக்க அவரை கண்டு தொழும்போது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, ஒரு சில பேருக்கு நான் அங்க போக முடியல அப்படின்னாக்க ஒரு எளிய காயத்ரி நம்மளுடைய அஸ்வ கேஎஸ் ஐயங்கார் சொன்னாங்க. ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். எப்பயிலிருந்து சொல்லணும்? 15/7/2026 30/11/2026 வரையிலும் காலையில குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு குறைஞ்சது 8 ட்ரிப்பு இதை சொல்லணும்.
அடுத்தது நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் 9 முறை பிரதட்சணம். 2. நம்பர் 3, அந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு எல் சாதமோ தயிர் சாதமோ அங்க உள்ள சிவாச்சாரியார்கிட்ட சொல்லி பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். இதை தவிர உங்களுடைய இல்லங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க, வீட்டு பணிப்பெண்கள் மற்றும் சாலை ஓரத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பாதரட்சைகள், பாத அணிகள் மற்றும் சாப்பாடு, இது எல்லாமே அதே போல தடி, வயசானவங்க முதியோர் இல்லங்களுக்கு தடி, இதெல்லாம் வாங்கி கொடுத்தா வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்ட விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்துல இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 15/7/2026 30/11/2026 139 நாளும் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. சனி வக்ரம் மேஷராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். ராசிக்கு 12ஆம் இடத்துல 7.5 சனி ஆரம்பிச்சாலும் வக்ரகதியினால் இழக்கக்கூடிய சனி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். குடும்பத்தில் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில் ஸ்திரத்தன்மை அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. பண வருமானத்திற்கு சற்று கம்மி இருக்கவே இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். தூக்கம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செலவுகள் அதிகரிக்க கூடும், இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் பெரிய ஆதாயம் வரும். தொழில் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு, வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதோடு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த சனி வக்கரத்தினால் வரும். 80 விழுக்காடு மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.